கொலை வெறுமனே நீங்கள் நினைப்பது போன்று பழிவாங்கல் கொலைகள் அல்ல. ஏனென்றால் இந்த பெண்மணியை அழைத்து யாழ்ப்பாணத்தில் வைத்திருந்தவர்கள், அதன் பின்னர் இந்தியாவுக்கு கொண்டு சென்றவர்கள், அதன் பின்னர் அதற்கு அந்த பெண்மணிக்கு தமிழினி என்ற ஒரு பெயரையும் வைத்து, அதான் எனக்கு இன்னும் கவலை. இஷாரா சிவந்தி ஏர்போர்ட்டில் இறங்கும் போது சிரிச்சு கொண்டு தான் நாங்கள் வந்தாங்க. ஆனால் உண்மைக்குமே அவங்க சிரிச்சதுக்கான காரணம், நான் யாருக்கு பின்னால் இருந்து செயற்படுறேன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன பிடிக்கிறீங்களான்னு சிரிப்புண்டா என்ன செய்வீங்க? நீங்கள் அதை பார்க்கல தானே. சஜித் பிரேமதாச என்ன பேசுகிறாரோ இல்லையோ, அடிக்கடி இந்த மக்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்வோம், ஏன் இந்த மின்சார கட்டணங்களுடைய விலை அதிகரிக்கப்பட இருப்பதாக சொல்லி, அப்படி அதிகரித்தால் நாங்கள் அனைத்து மூளை முடுக்குகளிலும் இருந்து மக்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்வோம், ஆகவே இதை அதிகரிக்க வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். புறக்கோட்டை அரச பேருந்து நிலையத்தின் புனர் நிர்மாணத்துக்கு போது நியமித்த கட்டணத்தை விட மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவரை வீட்டு விஜயராம இல்லத்தும் அதிகமாக இருந்திருக்கிறது. இதை பற்றி அந்நேரம் ஒருவரும் கேட்க இல்லை. நல்லது செய்கிறது ஏதாவது ஒன்று கூறினார்களா? தவறையே கூறுகிறார்கள். அந்த தவறும் ஒரு தரமற்ற குற்றச்சாட்டாக இருக்கு. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் சமகால அரசியல் நிகழ்வுகள் சம்பந்தமாக பேசுவதற்கு, சமூகத்தில் பேசு பொருளாக இருக்கின்ற விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கு இன்றும் எங்களோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கஜமுகன் அவர்கள். வணக்கம். வணக்கம் டிஷா. கடந்த நிகழ்ச்சி, நாங்கள் செய்து முடித்த நிகழ்ச்சி நன்றாகவே மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கு. நிறைய நல்ல கமெண்ட்ஸ் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, சமகாலத்தில் இருக்க விடயங்கள், பேசு பொருளாக இருக்கின்ற விடயங்களை இன்னும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள், நல்ல தெளிவுகளை. அதனால் நான் இன்றைக்கி தயாராக இருக்கேன். முதல்ல ஆரம்பிக்கணும், நீங்களோட சிரேஷ்ட ஊடகவியலாளர், பல வருட அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இப்போது நாங்கள் பார்க்குறோம், இந்த ஊடக நிறுவனங்கள் செயற்படுகின்ற செயற்பாடு சம்பந்தமாக நாங்கள் நிச்சயமாக பேசியாக வேண்டும். காரணம், நேற்றைக்கு முன்தினம் இலங்கைக்கு அழைத்து வரப்படுகின்றார். நேபாளத்தில் காத்மண்டுவுக்கு அருகில் கைது செய்யப்பட்ட இஷாரா சிவந்தி. சுமார் 8 மாத காலமாக போலீஸுக்கு தண்ணி காட்டி வந்த ஒரு 26 வயது யுவதி. காரணம், கண்ணியமுள்ள சஞ்சீவ கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் 5ஆம் இலக்க அறையில் துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரை கொலை செய்வதற்கு பிரதான உதவியாளராக இருந்திருக்கிறது இந்த இஷாரா சிவந்தி தான். சட்ட புத்தகத்திற்குள்ளே துப்பாக்கியை மறைத்து சென்று எல்லாமே நாங்கள் இதற்கு முன்பதாக நிறைய காணொலிகள் பேசியிருக்கோம். ஆனால் அதற்கு முன்பதாக அவர் தலைமறைவாகிவிட்டார். ஆனால் பிரதான துப்பாக்கிச்சூடு செய்த நபர் கைது செய்யப்பட்டார். 8 மாத காலம் தேடி வந்த நிலையில் நேபாளத்தில் கைதாகி அழைத்து வரப்பட்ட போது, இந்த அழைத்து வந்த விடயம் ஒரு சில சமூகங்கள் இவர்களை ஹீரோக்களாக்க காண்பிக்கின்றதை போன்ற ஒரு தோற்றம். என்னப்பாடு அது ஊடகங்களின் செயற்பாடா அல்லது இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட போலீஸ் திணைக்களம் செய்த வேலையா அது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஊடகங்களில் பார்க்கும் போது இது ஒரு எக்ஸிபிஷனாக இருக்கின்றதா, ஒரு ஊடக காட்சியாக இருக்கின்றதா என்பதை போல ஒரு தோற்றம். அது மாத்திரமல்ல, நேற்றைய தினம் ஒரு ஊடகம் என்னதான் கொலை செய்ய நீதிமன்றத்துக்கு இஷாரா சிவந்தி சென்றாலும் அங்கு ஒரு பெண்மணிக்கு 5000 கொடுத்ததை மனிதநேயம் கொண்ட இஷாரா என்பதை போல இப்படியெல்லாம் கதைக்கினார்கள். இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இப்போது குற்றம் என்பது, குற்றத்தின் மூலம் என்பது, மோட்டிவ் என்று சொல்லுவோம். 2 விஷயம் இருக்குது. சடுதியாக எனக்கு கோபம் வருகிறது. ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் என்மேல் வைத்திருந்த அபிப்பிராயத்தை முற்றுமுழுதான் நீங்கள் தவறாக புரிஞ்சிருக்கிறீங்க. நான் உங்களை பெரிய இடத்துல வச்சுருக்கிறேன், என்னால் தாங்க முடியலை. உடனடியாக இந்த கதிரை எதுக்கும் உங்களை அடிச்சிட்டேன், நீங்கள் சேர்த்துட்டீங்க. இதில் மோட்டிவ் இல்லை, இதில் பிரதிபலிப்பு தான் இருக்குது, ரியாக்ஷன்ஸ் தான் இருக்குது. இதை வைத்து தான் குற்றத்தின் கால அளவுகளை செய்வதாக சட்ட முறைமைகள் இருப்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். மோட்டிவ்ன்றது என்னன்னு. அப்போ ஊடகம் ஒரு 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 சாதாரண ஒன்று அல்ல. 4வது தூண், ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். ஊடகத்தினுடைய மிகப்பெரிய பேசு பொருள் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. என்ன சொல்லுங்க, அப்போ இந்த ஜனநாயகம் காப்பாற்றுவது. ஜனநாயகம் என்பது என்ன? மக்களினுடைய பாதுகாப்பு, மக்களினுடைய வாழ்வியல். இதுக்கு பின்புலமாக அது சார்ந்த விடயங்களை கொண்டு வருவதற்கு தான் நாங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்போ நீங்கள் கூறிய இந்த ஊடகங்கள் எனும்போது, இந்த ஊடகங்களை நாங்கள் எப்படி வரையறுக்கிறோம்? தேசிய ஊடகங்களா, இலங்கையினுடைய தொலைத்தொடர்பு ஒழுங்கமைப்பு ஆணைக்குழுக்களுக்கு கட்டுப்பட்ட
பத்திரங்களை கொண்ட அனுமதி பத்திரங்களை கொண்ட இயக்கமா, அல்லது வந்து சாதாரணமாக முகப்புத்தகத்திலே நாங்கள் ஊடகம் என்று சொல்லி போட்டு பதிந்து போடு செய்கின்ற முகப்புத்தக யூடியூப் ஊடகங்களா, இப்படி எக்கச்சக்கமான ஊடகங்கள் இருக்கின்றன. தேசிய ஊடகங்கள் என்னை பொறுத்த மட்டும் இல்லை டில்ஷான், இந்த விடயத்தை மிக சரியான முறையிலே தான் அணுகியிருக்கின்றார்கள். செய்திகளை பார்த்தேன். ஏனென்றால் அதற்கு சில கட்டுப்பாடு இருக்குது. இப்போ ரிட் மனு என்ன, சரியா, எழுத்து மூலமான மனு, இப்படியான விடயங்கள் எல்லாம் அங்கே சரியான முறையில் கையாளப்படும். இல்லாவிட்டால் அந்த ஊடகத்தினுடைய அனுமதி பத்திரத்துக்கான கேள்வி ஒரு கேள்விக்குறியாக போயிடும். அப்போ நாங்கள் அது வந்து நாங்கள் அதை எப்போதுமே அதை சரியாக சொல்ல வேண்டும். இன்னொரு பக்கம் இப்போ சில ஊடகங்கள் ஊடக தாற்பயத்தை கையாண்டு சமூக ஊடகங்களிலே போகும். அது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இப்போ நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் கன்சியூமர் பேஸ்டு மீடியா எத்திக்ஸ் என்ற ஒரு விடயத்தை தமிழ் சங்கத்திலே பேசியிருந்தேன். அதாவது நுகர்வுசார் ஊடக அரசியல். இப்போது நாங்கள் தக்காளியை போய் வென்றோம் எல்லா கடையில், எது நல்ல தக்காளி என்று தேர்ந்தெடுக்கிற மாதிரி மக்களும் ஊடகத்தையும் அப்படி தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்தாயிட்டு. சரி, இது கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். ஏன்னா எல்லாவற்றையும் செய்ய முடியாது, அவங்க நினைத்ததை செய்கிறார்கள். இப்போது இளைஞர்கள் தனியே என்னவென்றால் ஒரு அழகியாக்கள், அதாவது நாங்கள் சொல்வார்கள் சாக்காசம்னு சொல்கிறார்கள், உள்பொருளோடு நகைச்சுவாக பேசுகிறதுன்னு. அதுக்குத்தான் நான் நினைக்கிறேன் இந்த இவாட படத்தை வச்சுக்கொண்டு சொல்கிறாங்க. சரி, இவ நான் பொண்ணில் எடுக்கிறேன்னா நான் வாரன்றது கூட எல்லா பேரும் எழுதியிருந்தார்கள். சரி, பாடல் கூட இருக்கிறாங்க. சரி, அப்போ அது வந்து பேசுபொருள் ஆகிறது. இது இப்படித்தான் பலர் அரசியல்லையும் இப்போது பேசுபொருளாக இருக்கிறார்கள். அது சமூக ஊடகத்தினுடைய செயற்பாடு. ஆனால் இங்கே இப்போ நான் இது சொல்லும்போது நான் பூமர் ஆகிட்டேன்னு அர்த்தம். இப்போ எங்கட மக்கள் என்ன பூமர் ஆகி விட்டுருவார், என்னடா இவன் ஒரு ஜோக்கை வந்து இப்படி பேசுகிறானே என்று, நகைச்சுவை இப்படி எடுக்கிறார் என்று சொல்லலாம். உண்மை அது அல்ல. நான் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. இப்போது நாங்கள் திரைப்படம் பார்க்கிறோம். திரைப்படத்திலே பெண்கள் கஞ்சா அடிப்பது போன்ற காட்சிகளை கூட வைக்கிறார்கள். ஆனால் தென்னிந்தியாவுக்கு நீங்கள் சென்றீர்களாக இருந்தால் 0.1% கூட அந்த நிலையில் எலைட் சமூகத்தில், அந்த உயர் சமூகத்திலே அப்படி இருப்பவர்கள் மிக குறைவு. தொடர்ந்து இந்த திரைப்படங்கள் இதே காட்சி பொருளாக ஒவ்வொன்றிலையும் வருமாக இருந்தால், வெப் சீரிஸ் வருமாக இருந்தால் அது இயல்புப்படுத்தப்பட்டுவிடும் அடுத்த சந்ததிக்கு. இந்த விடயத்தை தான் நான் ஒரு பாரதூரமான விஷயமா பார்க்குறேன். இது நகைச்சுவை என்ற விஷயத்திலே போக்காட்டலாம். ஆனால் இதை பார்க்கின்ற அடுத்த ஒரு 2-3 வயது கொண்ட இளம் சமூகம், ஆஹா தவறு செய்துவிட்டு நாங்கள் வந்தாலும் சிரித்து கொண்டு வந்தால் ஓகே, இதுக்கு சமூக அங்கீகாரம் இருக்கிறது. முன்னர் ஒரு குற்ற செயல்களில் ஈடுபட்டால் குற்றம் சாட்டப்பட்டோடனே நடுங்குவினம், ஐயோ பாதிப்பு, ஏனென்றால் சமூகம் இழிவான ஒரு சிந்தனை கொண்டு வருமாண்டு. இப்போது சமூக அங்கீகாரம் இருக்கிறது என்ற ஒன்றுக்காகவே இதையே செயற்பாடாக மாறக்கூடிய சூழல் வரும். இது பாதகம். இங்கே ஒரு விடயத்தை நீங்கள் வழங்கிக் கொள்ளணும். கொலை வெறுமனே நீங்கள் நினைப்பது போன்று பழிவாங்கல் கொலைகள் அல்ல. ஏனென்றால் இந்த பெண்மணியை அழைத்து யாழ்ப்பாணத்தில் வைத்திருந்தவர்கள், அதன் பின்னர் இந்தியாவுக்கு கொண்டு சென்றவர்கள், அதன் பின்னர் அதற்கு அந்த பெண்மணிக்கு தமிழினி என்ற பெயரையும் வைத்து, அதான் எனக்கு இன்னும் கவலை, அதை ஒரு கடவுச்சீட்டாக மாற்றி அதன் மூலமாக நேபாளத்துக்கு கொண்டு சென்றவர்கள் என்று பின்னணிகளை பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் போதை சார்ந்த வர்த்தகத்துக்காகத்தான் இந்த டிமாண்ட்ஸ், இந்த கேள்விகளை வைத்திருக்கிறார்கள். ஆகவே போதை என்பது கொலை குற்றம் யாராக இருந்தாலும். இது நான் பயப்படாமல் சொல்லுகிறேன். அந்த அடிப்படையில் நான் இலங்கை அரசுக்கு தலை வணங்குகிறேன். இதுவரை காலமும் செய்யாத ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு போகிறது என்பதை நாங்கள் இன்னும் பதிவு செய்தே ஆக வேண்டும். ஏன்னா இது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண்டாங்க. ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற மிக முக்கியமான முயற்சி. என்னை கேட்டால் நான் பூமர் என்று அழைத்தால் கூட இது நகைச்சுவைக்குரியது அல்ல. அதை விட இப்போ இந்த அல்கரிதம் என்று சொல்லப்படுற ஒன்றில் இந்த மாதிரியான விடயங்கள் நல்லா பேச பொருளாக இருக்கும்போது நல்ல நடுநிலைமையான எனக்கு தெரிந்த பல ஊடக நண்பர்கள் கூட இதை ஒரு கவிதையாக்கி, இதை ஒரு அழகு பேச பொருளாக்கி பதிகிறீர்கள். இதன் பின்னணி அது உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்கலாம். பின்னணி சிலர் பார்க்கும்போது அடுத்த சந்ததியில் வரும் பெண்கள் தவறிழைத்தால் அது மிக கொடுமையான ஒரு பின்விளைவுக்கு போகும். ஒரு காலகட்டத்தில் சொல்வார்கள், ஆண்கள் வெளிச்சென்று வந்து தவறிழைக்கும் போது அதன் மூலமாக குடும்பம் அல்லது ஒரு குடும்ப அமைப்பு சிதைவுறுவது மிக குறைவு, ஒரு பெண் செய்தால் இலகுவாக சிதைந்துவிடும் என்று இதை நான் சொல்லிவிடுகிறேன். அவ்வளோ. நிச்சயமாக உங்களுடைய நல்ல ஆழமான கருத்தோடு தான் நீங்கள் நிகழ்ச்சியில் ஆரம்பித்திருக்கின்றீர்கள். உண்மையாகவே இப்போது இஷாரா செவ்வந்தி ஏர்போர்ட்டில் இறங்கும் போது சிரிச்சு கொண்டு தான் நாங்கள் வந்தாங்க.
ஆனால் உண்மைக்குமே அவங்க சிரிச்சதுக்கான காரணம் கூட நீங்கள் சொன்ன இந்த சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள். அது அவருக்கு தெரியுமோ தெரியாது நிஷா, நாங்கள் அப்படி சொல்ல ஆனால் முடியாது. ஏனென்றால் நான் இதை சொல்கிறேன், இதே மாதிரி கேல்பத்ர பத்மே கைது செய்யப்பட்ட போது அவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்திருக்கின்றார். அது அது அவருடைய தோற்றம். ஆனால் அந்த தோற்றத்தை அழகுபடுத்தி கூறிய நிறைய விடயங்களே எங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருந்தது. அதன் உளவியலையும் பார்ப்போம். நான் யாருக்கு பின்னால் இருந்து செயற்படுறேன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன பிடிக்கிறீங்களான்னு சிரிப்புண்டா என்ன செய்வீங்க? நீங்கள் அதை பார்க்கல தானே. இப்போ என்ன பிடிச்சிட்டு போகிறாங்க ஒருத்தரும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பிடிச்சிட்டு போகிறீங்க, எனக்கு பின்னால் இருக்கிறது மிகப்பெரிய ஆக்கள். இது அரச பயங்கரவாதமாக தான் பல நாடுகளுக்குரிய இப்போ ஒரு அரசியல் மாற்றத்தோட அரசியலோடு தொடர்பு பட்டோண்டா தான் போய்கொண்டிருக்கு. இதை சரியாக புலனாய்வு செய்ய வேணும். இந்த அரசுக்கு மட்டும்தான் அது முடியும். அதையும் புரிந்து கொள்ளுங்கள், சரியா? ஆகவே நான் யார், என்ன பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால், அதனால தானே இந்த புது துவக்க நாங்கள் கொண்டு போகிறோம். துப்பாக்கி கொண்டு போனது அதுக்கு தானே. அப்போ பிடிச்சி வரைக்கையும் அந்த நம்பிக்கை இருக்கும்போது ஒரு சிரிப்பு இருக்குன்னு தானே. நானே பயப்படணும், நான் எப்படியும் வெளியில் வருவேன் தானே என்ற நம்பிக்கை. இது என்ன செய்யும்? நீங்கள் பெருமனே செவ்வந்தியை மாத்திரம் சொல்லுகிறீர்கள். கெஹிலி ரம்புக்வெல்ல மகள் எப்படி போனா? இப்போ என்னடா எனக்கு டக்குன்னு வருதுன்னு யோசிக்கிறீங்களா? அதே காட்சியை பார்த்தீங்க தானே. அவரும் பெருசாக அலட்டி கொள்ளவில்லையே, சாதாரணமாக தானே சென்றார்கள். இங்கே எங்களை போன்ற சாதாரண மக்களுக்கு தான் கைது பெருசு. ஏன்னா எங்கள் வாழ்வியல் சென்றுவிடும். இவர்களுக்கு கைது பெரிதல்ல. புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் நம்புகிறார்கள் பின்னுக்கு இருக்கும் அந்த பெரும் சக்தி எங்களை பெரிய அளவிலே காப்பாற்றி விடும் என்று. அதற்கு அப்படி இல்லை என்பதற்கான ஒரு தகுந்த பதிலடி ஒன்று இந்த அரசு நிச்சயமான உதாரணமாக காட்ட வேண்டும். அதற்காக நான் காத்திருக்கிறேன். ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி குற்றம் சாட்டப்பட்டிருந்தால், நான் உறுதியானால், நான் நீதிமன்றத்தை அவமதிக்கவில்லை, குற்றம் 100% உறுதியானால் அதை இந்த அரசு மிக செவ்வனே செய்ய வேண்டும். அப்போதுதான் இவை அப்படியே இல்லாமல் சென்றுவிடும். போதை பெரும் கொடுமை லிஷா, சரியா? நீங்கள் வேறு தண்டனை எதையும் கொடுத்து விடுங்கள், போதை பெரும் கொடுமை. அதை விட எத்தனையோ பேரை நேரடியாக கண்டிருக்கிறேன். இதை விட சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. கொழும்பில் உட்பட இலங்கையில் பல பகுதிகளிலே இந்த போதை இன்று எங்களுடைய இளம் சமுதாயத்தினரை நாசமாக்கி கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் எங்களுடைய கண்களினூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் மற்றும் ஒரு விடயம்தான் கஜமோகன் அவர்கள், அரசாங்கத்திலே ஒரு பிரதி அமைச்சர் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். அந்த விடயத்தினை நான் இந்த இடத்திலே நிச்சயமாக குறிப்பிட்டாக வேண்டும். அவர் கூறுகிறார், இஷாரா செவ்வந்தி எப்படி ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அவர் தப்பிச் சென்ற விதம் பாருங்கள், எவ்வளவு நுணுக்கமாக அவர் செயற்பட்டிருக்கிறார். இப்படியானவர்களை கொண்டு நாட்டின் அபிவிருத்தியை அதிகரிப்பதற்கு நாங்கள் எம்மால் முடியும் என்று ஒரு பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இது ஒரு விமர்சனத்துக்குரிய விடயம். அரசாங்கம், அதாவது போலீஸ் திணைக்களம் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு முயற்சியை மேற்கொண்டு ரகசிய போலீஸ் நடவடிக்கைகளை மேற்கொண்டு நேபாளத்தில் சென்று கைது செய்து அழைத்து வரும் நிலையில் ஒரு பிரதி அமைச்சர் இப்படி கூறியிருப்பது சற்று சர்ச்சையை உருவாக்கி இருக்கின்றது. உங்களுடைய பார்வை? எந்த பார்வையும் சர்ச்சை தான். அவர் இப்படி கூடுவாருன்னு எனக்கு தெரியவில்லை. அவரது கருத்து. ஆகவே அது சார்ந்த விடயங்களை மேற்பார்வை செய்து செழுமைப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? இப்போ திருப்பி அரசுக்கு தான் இருக்கு. இதுதான் விடை. இதை விட நாங்கள் மேலதிகமாக சொல்லலை. சர்ச்சை தான். சரி, ரைட். அடுத்த விடயம் தான் தங்க விலை. பிரதான பேசு பொருளாக இருக்க மற்றும் ஒரு விடயம் தங்க விலை. இப்போதைய நேரத்துக்கு 4,10,000 ரூபாய் அதிகூச்ச விலையை எட்டி இருக்கின்றது. இது சம்பந்தமாக மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கின்றது. ஒரு சிலர் சொல்கின்றார்கள், அதாவது நகை வியாபார மட்டத்திலே செட்டியார் தெருக்கு நாங்கள் சென்று பேசும்போது அவர்கள் எல்லாம் கூறுவது, ரைட், 4,10,000 அதிகரித்து விட்டது. செல்வந்தர்கள், பணம் இருப்பவர்கள் வந்து தங்க நாணயங்கள், காயின்ஸ், கோல்டு காயின்ஸ்களை பெற்று சென்று அவர்கள் சேமித்து வைக்கின்றார்கள். நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களோ பணம் இல்லாதவர்களோ இனி அவர்களுக்கு செய்ய வழி இல்லை. அவர்கள் இனி ஒரு பவுன் 4 லட்சத்தும் வாங்க யோசிப்பார்கள். அது இனி இல்லை, வாங்கவே முடியாத ஒரு நிலை. ஆனால் சில பேரிடம் தனிப்பட்ட ரீதியாக பேசும்போது சொல்கிறார்கள், வேர்ல்ட் மார்க்கெட்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இன்று இந்த விலை வந்து 3,50,000 3,60,000 தான் இருக்க வேண்டும். இந்த செட்டியார் தெருவிலே ஒரு சில பகுதிகளில் தான் இந்த 4 லட்சத்துக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள் என்ற ஒரு ரகசியத்தையும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த தங்க விலையோடு நிலைமை? தங்கம் என்பதன் மவுசு இலங்கை அல்ல,
உலகளாவிய ரீதியிலும் ஒன்றுதான். உலகின் மிகப்பெரிய மத்திய வங்கிகள், அதாவது ரிசர்வ் பேங்க்ஸ், தங்கத்தை மையமாக வைத்துத்தான் அவர்களது இருப்பை கையாளுகிறார்கள். மிகப்பெரிய நாடுகள், குறிப்பாக சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் சிறிய நாடுகளாக இருந்து கொண்டு தங்க இருப்பை வைத்து கொண்டு தான் தனித்துவமான ஸ்திரத்தன்மையை பொருளாதாரத்தில் கையாளுகிறது. நான் பொருளாதார நிபுணன் அல்ல, ஆனால் பொருளாதார துறையில் கற்றவன் என்பதனால் சில அடிப்படையை சொல்கிறேன். ஆகவே இங்கே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இது வெறுமனே இலங்கையிலே உடனடியாக அதிகரித்ததல்ல. நீங்கள் இலங்கையோடு சம்பந்தப்பட்ட அருகாமையில் இருக்கும் நாடுகளை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்தியா, மாலத்தீவு, இப்படியான மாலத்தீவில் பெரியதளவு இல்லைன்றாலும் அருகிலுள்ள நாடுகளை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நாடுகளும் பார்த்திங்கன்னா இலங்கை போன்ற அமைப்பிலே தான் அதன் உயர்வும் வந்திருக்கு. இப்போ சர்வதேச சந்தை என்பது மிக தொலைவான சந்தை, நாங்கள் அப்படி போடலாது. இங்கே பூகோள அரசியல் ஒன்று இருக்கிறது, இந்த அரசியல் பார்க்கணும். மற்றது இலங்கை சார்ந்த தங்கம் கூடுதலாக இந்தியா சிங்கப்பூரோடு தங்கப்பட்டிருக்க தங்கம் தான் இலங்கையினுடைய தங்க அமைப்புகள் இருக்குது. அப்போ இந்த நாடுகளையும் நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த இருப்பு உடனடியாக சடுதியாக உலக சந்தையில் அதிகரிப்பதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், உங்கள்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது. 1 பவுன் தங்கம் 2 லட்சம் ரூபாய். இன்னொரு, இப்போ நீங்கள் இலங்கையினுடைய பங்கு சந்தையிலே நீங்கள் முதலிட்டீர்களாக இருந்தால் 6 மாதத்திலே உங்களுக்கு அது 3 லட்சமாக வரும். இப்போ நீங்கள் தங்கத்திலே முதலிட்டீங்கள் என்றால் 6 மாதத்திலே ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் 10,000க்கு அதிகரிப்பதை விரும்புவீர்களா, 1 லட்சத்தை அதிகரிப்பதை விரும்புவீர்களா? 1 லட்சம். அப்போ உங்கள்கிட்ட பணம் இருந்து நீங்கள் ஏதாவது வேறொன்றில் முதலிடும் போது முதலீட்டு வாய்ப்புகள் கூடுதலான லாபத்தை தருமாக இருந்தால் அந்த பணம் அந்த முதலீடுகளுக்கு செல்லும். முதலீட்டு வாய்ப்புகள் லாபம் இல்லாத சூழலில் தான் அது தங்கத்துக்கு செல்லும். இங்கே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பொருளாதார பக்குவம் என்னவென்றால், சர்வதேச சந்தையில் தங்கம் சடுதியாக அதிகரிக்குது என்றால் மூலதனம் மூலமாக வருமானம் விடக்கூடிய அந்த செயற்பாடுகள், அந்த தளங்கள் பின்தங்கி கொண்டிருக்கின்றன என்று அர்த்தம். அப்படி என்றால் உலக போர்களாக இருக்கலாம், 2 நாடுகளுக்கு இடையில் புரிதலின்மையாக இருக்கலாம், மிக பெரும் நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய விரிசல்களாக இருக்கலாம். இவையெல்லாம் அதன் பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கும் காரணி. இவை என்ன செய்கிறது என்றால், முதலீடுகள் கூடுதலான வருமானம் வராத பட்சத்தில் மிக பாதுகாப்பான முதலீடு எது? தங்கம். அப்போ தங்கத்துக்கு வைக்கணும். இப்போ தங்கத்துக்கு கேள்வி எழும்புகிறது. கேள்வி எழும்பும் போது, நிரம்பல் குறையும் போது தங்கத்தினுடைய விலை அதிகரித்து கொண்டு போகிறது. இது டிமாண்ட் தேவை, சப்ளை அண்ட் டிமாண்டில் இருக்கிற விஷயம். இதனுடைய பிரதிபலிப்பு இலங்கையில் வருகிறது. இலங்கை 2019-21 உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்க இருப்பே இழந்த ஒரு நாடு. அப்போ இலங்கையினுடைய தங்கம் கூடுதலாக மக்களிடையே இருக்குது. அப்போ தங்க வியாபாரிகளுக்கு இது ஒரு நல்ல சூழல். அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். ஆகவே இது இப்படித்தான். இதுதான் நான் உணர்ந்த ஒன்று. இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த தங்கத்தின் விலை சடுதியாக அதிகரிப்பு. இது இலங்கை மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அதிகரிக்குது. இலங்கை சடுதியாக அதிகரிக்கிறது என்று சொன்னால் இது ஒரு அந்த தங்கத்துக்கு அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய நாடுகள். ஏண்டா இது நாங்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். அப்போ நாங்கள் அதை தக்க வைத்து கொண்டோம்னா இன்னும் எங்களுக்கு உதவும் என்ற அடிப்படையில் நாங்கள் விலையை சடுதியாக அதிகரிக்கிறோம். ஆனால் இப்போது நிறைய பேருடைய சந்தேகம் என்னென்னு சொன்னால், இந்த விலை இப்போ 4,10,000 ரூபாய்க்கு சென்றிருக்கின்ற விலை இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? குறைவது மிக குறைவாக இருக்கும். நீங்கள் எப்போது நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் டில்ஷான், தங்க விலை குறைதல் என்று வருதில்ல, சரியாக ஒரு கிழமையால் பல மடங்கு அதிகரிக்கும். இப்போது கூட இந்த சடுதியாக அதிகரிக்கிறதுக்கு முன்னுக்கு தங்க விலை குறைந்தது என்ற ஒரு தகவல் வந்தது, தெரியுமா உங்களுக்கு? அப்போ எல்லோரும் நினைத்தார்கள் குறையும் என்று. அது என்னவென்றால், தங்க விலை குறைந்தால் இருப்பில் இருப்பவர்கள் பார்ப்பார்கள் தங்க விலை குறைய போகுது என்று. அப்போ இதை கொண்டே நாங்கள் விற்று விடுவோம் என்று நினைப்பார்கள். அதை வாங்கி தக்க வைப்பதற்கான செயற்பாடு. இதுதான் உலகத்தினுடைய வர்த்தக வியாபாரங்கள் அத்தனையும் இந்த உத்தியிலே தான் சென்று கொண்டிருக்கின்றன, அவ்வளவுதான். மற்றொரு விடயம் தான், எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச என்ன பேசுகிறார்கள் இல்லையோ, அடிக்கடி இந்த மக்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்வோம், ஏன் இந்த மின்சார கட்டணங்களுடைய விலை அதிகரிக்கப்பட இருப்பதாக சொல்லி, அப்படி அதிகரித்தால் நாங்கள் அனைத்து மூளை முடுக்குகளிலும் இருந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களை மக்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்வோம், ஆகவே இதை அதிகரிக்க வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் ஆணைக்குழு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்போதைக்கு 3 மாதத்துக்கு மின் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று ஒரு அறிவித்தல். ஆனால் அதற்கும் இவருடைய கருத்துக்கும் அவர்கள் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இப்படி சொன்னிய அவர், நான் இப்படி சொன்னதால் தான் இவர்கள் இந்த முடிவை எடுத்தார்கள் என்ற மாதிரி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதே சஜித் பிரேமதாச
அடுத்த கருத்தை கூறுகிறார். 2028ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு பல பில்லியன் கணக்கான டாலர் கடனை மீள செலுத்தவிருக்கின்றது. ஆனால் அதற்கான எந்த விதமான திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை என்ற ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அனுர அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வேலை திட்டங்களை பார்க்கும் போது இவர்களிடம் பொருளாதார ரீதியாக ஒரு திட்டம் சரியாக இல்லாததை போல் தோன்றவில்லையா? இந்த அரசு வரும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த அரசு வந்து எல்போர்ட், இதுக்கு ஒன்றும் தெரியாது, ஓட முடியாது, என்ன சர்வதேச நாணய நிதியத்தை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லை. இவங்க வந்து என்ன ஒரு ஒரு என்ன ஒரு மார்க்சிச சிந்தனை கொண்ட கட்சி. இவங்க வந்து இந்த முதலாளித்துவ விஷயங்களை புரிந்தே கொள்ள மாட்டாங்கன்ட்டு. இப்போ இந்த அரசு வந்து 1 வருடம் ஆயிட்டு. நான் கேட்குறேன், இப்போ இந்த என்ன ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீள் தெரிவிக்க வராவிட்டால் அதில் பாதாளத்தில் செல்லும், கேஸ் விலை அதிகரிக்கும், என்ன எரிபொருள் விலை அதிகரிக்கும். இப்படி தானே எல்லாம் கேட்டீங்க நீங்கள்? மீண்டும் எல்லாம் வரிசையில் நிற்பாங்க. இப்படி தான் நிற்பேன். 1 வருஷம் போயிட்டு தானே. கடந்த 10 வருஷத்தில் நிம்மதியாக நீங்கள் இருந்ததை போது கடந்த 10 வருடங்க சொல்கிறேன். கடந்த 10 வருடங்களில் நீங்கள் நிம்மதியாக இருந்த காலப்பகுதி எது? என்னிடம் நீங்கள் கேட்டீர்கள்னா, நிம்மதியாக இருந்த காலப்பகுதி இப்போது தான். விலைவாசி அதிகம்தான், எங்களுக்கான வருமானம் குறைவு தான். ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு நடுநிலைமையான ஒரு ஆட்சி இருப்பது எங்களுக்கு புரிகிறது, உணரக்கூடிய தமிழர்களுக்கு, முக்கியமாக தமிழ் பேசும் மக்களுக்கு அதிசுதந்திரமான ஒரு ஆட்சியாக இருக்கிறது. ஆகவே இரு பொருள் இருக்குது. இப்போ சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்து மேற்பார்வை செய்கிறது. இப்போது அடுத்தடுத்த தவணை வரும்போது அவர்கள் பணம் எடுக்க வேண்டும், அதே நேரத்தில் வட்டி எடுக்க வேண்டும். இந்த வட்டி எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தால் சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அரசோடு ஒப்புதல்களில் இருக்குமா? இல்லை தானே. அவர்களும் மேற்பார்வை பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே போன்று 3 மாதத்துக்கு இல்லை என்று சொல்வதற்கு சர்வதேச நாணய நிபுணர்களோடு எமது நிபுணர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தாமல் ஒரு முடிவெடுக்கலுமா? அடிப்படையாக சொல்லுங்க பாப்பா. இது எப்படியாவது மீண்டும் அரசியல் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்கிறது சும்மா குற்றச்சாட்டுகள் தான். என்னிடம் கேட்டீர்கள் என்றால், அதாவது முக்கியமாக ஊழலற்ற ஏதோ ஒரு விடையில் வினைத்திறனை கொண்டு வருவதற்கு இதேபூர்வமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிற அரசு. இதில் கடந்த நிகழ்ச்சியில் நான் சொன்னது பல நேர்கள் தவறாக புரிந்துட்டாங்க. இதில் என்ன விஷயம் என்றால், செய்ய வேண்டிய காரியம் இப்போது செஞ்சால் தான் அது கூட வினைத்திறன். ஆகவே எந்த ஒரு அரசும் இன்னும் திறம்பட இயங்க வேண்டும் என்றால் வினைத்திறனை அதிகரிக்க வேண்டும். அது இந்த அரசு செய்ய வேண்டும் என்றதான் என்னுடைய கட்டளை. ஆனால் அரசாங்கத்தில் இதுவரை வந்த இலங்கையினுடைய அரச நிலைமைகளோடு பார்க்கும்போது மிக ஒரு சுதந்திரமான நடுநிலைமையான அரசாட்சி ஒன்று இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பதிவு செய்யத்தான் வேண்டும். எல்லோரும் சார்ந்தும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அபிவிருத்திகள் பாருங்கள், நீங்கள் ஒன்றுமே வேணாம். இந்த புறக்கோட்டை அரச பேருந்து நிலையத்தின் புனர் நிர்மாணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டணம் இருக்கிறத இலங்கை அரசு இப்போது நியமித்திரு கட்டணத்தை விட மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவரை வீட்டு விஜயராம இல்லத்தும் அதிகமாக இருந்திருக்கிறது. இதை பற்றி அந்நேரம் ஒருவரும் கேட்க இல்லை. இதே சதித்மதாஸ் இதை பற்றி ஒன்றுமே கதைக்க இல்லை. இதில் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சதை இப்போ ஒரு எதிர்கட்சி கெட்டதையும் சொல்ல வேண்டும், நல்லதையும் சொல்ல வேண்டும். நல்லது செய்தது ஏதாவது ஒன்று கூறினார்களா? தவறையே கூறுகிறார்கள். அந்த தவறும் ஒரு தரமற்ற குற்றச்சாட்டாக இருக்குது. நல்ல தவறாக இருந்தால், இப்போ நான் கடந்த வாரம் சொல்லும்போது சொன்னேன், சில விட இப்படி செய்யலாமான்னு. இப்படியான ஒரு தரவை கொடுத்து அதை வினைத்திறனாக்குவதற்கு முயற்சிப்பது எதிர்கட்சியின் வேலை. இது எதிர்கட்சி எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் எதற்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு தவறை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அது மக்களிடையே செயலிழந்து போகிறது. மற்றது நாங்கள் இதே புலத்திலே தான் இருக்கிறோம், வெளியிலே போகிறோம், மக்களுடன் பேசுகிறோம். இப்போது ஒரு தேர்தல் வந்தால் கூட எதிர்கட்சி மீண்டும் வருமான்ற ஒரு கேள்வி இருக்கத்தானே செய்யுது. உண்மையை சொல்லத்தானே வேணும். அப்போ இதுக்கு மேலே என்னத்தை நாங்கள் பேச முடியும்? இப்பொழுது இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகளோடு பார்க்கும்போது எதிர்கட்சிகளின் நிலைமை அவ்வளவுதான், தொடர்ந்து எதிர்கட்சி தான். அந்த மாதிரி தான் இப்பொழுது இந்த நகர்வுகள் காணப்படுகிறது. பிரமுகர்கள் எதிர்காலத்தில் இருப்பார்களா என்பது இப்போது கையகப்படுத்தப்பட்ட குற்றவாளிகளை சரியான முறையில் விசாரணை செய்தால் அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்க போகிறது. இப்போ நாங்கள் அது தெரியாத வரையும் சொல்ல முடியாது. ஆனால் எல்லோருக்குமே இங்கே இதனுடைய தொடர்பு இருக்கும் என்று ஓரளவு ஒரு தெளிவு இருக்குது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அது சரி, ரைட். ஆகவே இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக சிரேஷ்ட ஊடகவியலாளர் கஜமோகன் அவர்கள் மக்களுக்கு இருக்கின்ற பொதுவான சந்தேகங்கள், கேள்விகள், பிரதானமாக பேசு பொருளாக இருந்த விடயங்களை
கேட்டு நாங்கள் தெளிவுகளை பெற்றுக்கொண்டோம். மீண்டும் அடுத்த வாரமும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் பல விடயங்களை பேசி தெளிவுகளை பெற நாம் தயாராக இருக்கின்றோம். ஆகவே நன்றி கஜமோகன் அவர்களுக்கு இன்று இணைந்து இந்த விடயங்களை கூட பகிர்ந்து கொண்டமைக்கு. நன்றி நிஷான். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லெசி ஹருடன் நான் டில்ஷான் மின்சன். நன்றி, வணக்கம்.